ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம புதையல் வேட்டை முத்தெடுக்கவா 2024க்கான மத்திபருக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தனியே சுகம் பெற வந்த குஷ்டரோகியை இயேசு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஓய்வு நாளில் இவைகளில் எது நியாயம் என்று இயேசு கேட்டார். அ மற்றும் ஆ, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ. ஜனங்களிடம் இயேசு உவமைகளை கொண்டு பேசியதற்கு காரணம். ஜனங்கள் காணாதவர்களாகவும் உணராதவர்களாகவும் இருக்க, தேவ வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் இயேசுவுக்கு தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள். இவர்களை இயேசு அனுப்பிவிடுகையில் அப்பத்தையாவது 2 அங்கிகளையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றார். 12 இயேசு தாம் மனிதர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்று சீடர்களிடம் சொன்னபோது அதன் கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அது மறைபொருளாய் இருந்தது. அதை குறித்து அவரிடம் விசாரிக்க பயந்தார்கள். பதில் இவை எல்லாம். யாரை குறித்து இயேசு, பிதாவே, இவைகளை நீர் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்றார். வேறே 70 பேரை. லாசரு, மார்த்தாள் மற்றும் மரியாளின் வீட்டிலே முதலில் இயேசுவை ஏற்றுக்கொண்டது யார்? மார்த்தாள். உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியமுள்ளது என்று சொன்ன ஸ்திரீக்கு யார் அதிக பாக்கியவான்கள் என்று இயேசு பதிலளித்தார். தேவ வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள். என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தது யார் என கேட்டது யார்? இயேசு. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமை என்று இயேசுவை குறித்து சொன்னது யார்? சிமியோன். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் என்று சொன்னது யார்? யோவான் ஸ்நானன். நாங்கள் கேள்விப்பட்டபடி டேஷால் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை இவ்விடத்தில் டேஷிலும் செய் என்று என்னுடனே சொல்வீர்கள் என்று இயேசு சொன்னார். கப்பர்நகும், நாசரேத். யார் இயேசுவை கொலை செய்ய மனதாயிருப்பதாக சொல்லப்பட்டதற்கு எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று இயேசு பதில் தந்தார். ஏரோது. ஒருவனுடைய எருது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தாள், அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்று இயேசு கேட்டது எப்போது? நீர்க்கோவை வியாதியுள்ள மனிதனை சுகப்படுத்திய பின். தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொன்னது யார்? இயேசுவோடு பந்தியில் இருந்த ஒருவன். சீடனாய் இருப்பதற்கான கிரயம். தன் ஜீவனை வெறுத்தல், தன் சிலுவையை சுமத்தல், இயேசுவுக்கு பின் செல்லுதல். இதற்கான பதில் இவை எல்லாம். எதற்குட்படாதபடிக்கு நித்திரையிலிருந்து எழுந்து ஜெபிக்க இயேசு சீடரிடம் சொன்னார். சோதனை. எதை காணும் எதிர்பார்ப்புடன் ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறையிடம் வந்தார்கள்? இயேசுவின் பிரேதம். எப்படிப்பட்ட 99 பேரை விட மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்.
இவை ஒன்றும் இல்லை. நீதிமான்கள். இளைய மகன் என்ன செய்தபோது அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாவற்றையும் செலவழித்த பின் பாதாளத்தில் பாடுபடுகிற ஐஸ்வர்யவான் தன் சகோதரரிடம் யாரை அனுப்பும்படி ஆபிரகாமிடம் கேட்டுக்கொண்டான். இவை ஒன்றுமில்லை. பதில் லாசருவை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். இந்த செய்கையில் 10 குஷ்டரோகிகள் சுகமடைந்தனர். ஆசாரியருக்கு தங்களை காண்பிக்க போகையில் சீடர்கள் எவைகளால் பாரமடையாதபடிக்கு மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக எண்ணப்படவும் எப்போதும் ஜெபித்து விழித்திருக்க இயேசு சொன்னார். வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். மீதமுள்ள கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.